இப்போ கூட ஜேஎம்ஜே மீடியாவுடைய நம்ம அனார்த்தமுடைய விழிப்புணர்வு. அனார்த்தம்னா என்ன? நீங்க உங்களோட பார்வையில அனார்த்தம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? அனார்த்தம் என்ன நினைக்கிறீங்க? அனார்த்தம்னா என்ன? இப்போ இலங்கையில நடந்தது இல்லையா? பெரிய என்ன செஞ்சிச்சு? மரங்கள்லாம் என்ன பண்ணுச்சு? கீழே வந்து என்ன பண்ணுச்சு? விழுந்து மலையெல்லாம் சரிஞ்சு என்ன பண்ணுச்சு? வீடுகளை எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சரி, வீடெல்லாம் என்ன பண்ணிடுச்சு? எவ்வளவு பேர் இறந்தாங்க? ஒருத்தர் இறந்தாங்களா? அப்போ எவ்வளவு பேரு? நிறைய பேரு இறந்தாங்க. ஆயிரக்கணக்கில் என்ன செஞ்சுட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. நூற்றுக்கணக்கானவங்க அப்படி இறந்து போயிட்டாங்க. இனி ஒரு சுனாமி அந்த மாதிரி அனர்த்தம் அப்படி வராம நம்ம எப்படி பாதுகாக்கலாம், தப்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்? விழித்திடு சொல்லு. விழிப்புடன் இரு. விபத்தை தவிர்ப்போம். ஆபத்தை தவிர்ப்போம். பாதுகாப்பாய் இருப்போம். உயிர் காப்போம். உறவுகளை போற்றுவோம். அப்படி இருப்பீங்களா? உறவுகளை எல்லாம் போற்றுவீங்களா? ஸோ இந்த நாட்டிலையும் நம்ம எடுக்க போறோம். இப்போ ஒரு இதுவானது எப்படி வருது? ஒரு வீடு எப்படி இருக்கும்? ஒரு கிராமம். இது ஒரு அழகிய கிராமம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்க. இந்த ஊர்ல என்ன செய்யுது? வீடுகளை எல்லாம் என்ன செய்யுது? மரங்கள்லாம் என்ன பண்ணுது? கீழே காற்றால நீரினால என்ன செய்யுது? அடிக்கப்படுது. இங்க எல்லாம் வெள்ளம் சூழ்ந்து போயிடுது. சூழ்ந்து போய் என்ன பண்ணுது? இங்க ஃபுல்லா தண்ணீரால ஃபுல்லா மூழ்கி வீடு எல்லாம் என்ன செஞ்சிடுது? தண்ணீர்ல மூழ்கிடுது. அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? மக்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாமே என்ன செஞ்சிடும்? தண்ணியோட அடிச்சுட்டு போயிடும். இப்போ இதை கண்டெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இது என்ன மாதம்? கிறிஸ்மஸ் மாதம். அதனால கிறிஸ்மஸ் தாத்தா என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? கிஃப்ட் கொடுப்பாங்க. நான் இந்த மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் சொல்ல போறேன். எப்படியெல்லாம் வந்து இந்த அனார்த்தம் காலத்துல இந்த அனார்த்தம் நடக்காம எப்படி வந்து நம்ம தப்பு வைக்கலாம் அப்படின்றத இந்த ஜேஎம்ஜே மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த போறோம். இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம விழிப்புணர்வு கொண்டு வர போறோம். இப்போ இவ என்ன பண்றா? இவளும் இப்போ பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க சொல்லு. தெரியுமா? என்ன பத்தி பேச போறாங்க? அனர்த்தம் பத்தி பேச போறாங்க. இது வந்து ரெண்டு பேரும். விழித்திரு விழிப்புடன் விழித்திரு. ஆபத்தை தவிர்ப்போம். பாதுகாப்பாய் வாழ்வோம். உயிர்களை காப்போம். உறவுகளை பேணுவோம். ஆறுக்கும் ஆபத்து வரும். அறிவுடன் செயல்படுவோம். பாதுகாப்பாய் நாம் இருப்போம். நீச்சல் தெரியாட்டியும் நம்ம என்ன பண்ணலாம்? துடுப்பு போட்டு என்ன செய்யலாம்? துடுப்பு இருக்கும். துடுப்பு பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? தக்கை போன்ற இந்த தக்கையெல்லாம் என்ன செய்யாது? தண்ணிக்குள்ள உள்ள போகாது, மிதக்கும். இது போல நீருக்குள்ள மூழ்காததை வச்சு இது மேல அமர்ந்து என்ன செய்யலாம்? துடுப்பு போட்டு தள்ளி நம்ம என்ன செய்யலாம்? தண்ணீர்ல இருந்து அழிவுல இருந்து நம்மை பாதுகாக்கலாம். அந்த மாதிரி பாதுகாக்கணும். சரியா? அதுக்கு பூமி இருந்தா பயம் வேண்டாம். தயாராயிரு. அனர்த்தம் தவிர்ப்போம். நீச்சல் பழகுவோம். நீண்ட ஆயுள் பெறுவோம். நீண்ட ஆயுள் பெறுவோமா எல்லாரும்? சரி. மரணமே வாதாளமே உஜயம் எங்கே? அனர்த்தம் தப்புவோம். பெறுவோம்.
கேட்டீங்களா? புதுவிடியல் பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க புதுவிடியல் பெற்றுக்கொண்டீங்களா எல்லாரும்? ஆமா. எப்படிப்பட்ட காற்றுக்கள் வீசினாலும், நீரினால வந்தாலும், எதால அடிச்சு கொண்டு போகப்பட்டாலும், எத்தனை உயிர்கள் இங்க இறக்குறதுக்கு நேரிட்டாலும் எல்லாரும் என்ன செய்யக்கூடாது? நம்ம என்ன செய்யக்கூடாது? தண்ணியில எல்லாம் அடிச்சுக்கிட்டு போனா கூட நம்ம என்ன செய்யணும்? துடுப்புகள் போட்டு நம்மளுடைய உயிரை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்துக் கொள்ளணும். அதற்காக என்ன செய்யணும்? விசேஷமான பயிற்சிகள்லாம் நீங்க எடுத்துக்கணும். நீச்சல் பயிற்சி போன்ற நம்மளே என்ன செய்யணும்? தண்ணி எல்லாம் என்ன செய்யக்கூடாதா? ஆமான்னு குடிக்கக்கூடாது. மூச்சை நல்லா இழுத்து உள்வாங்கி நம்ம 2 கைகளையும் எப்படி பண்ணணும்? இப்படி நீண்ட விரிச்சு தண்ணியை தள்ளி விட்டுட்டு பின்னாடி இருக்கிற 2 காய்களால என்ன செய்யணும்? நம்ம தண்ணியை உங்க தள்ளி அடிக்கும் போது அந்த மாதிரி நீச்சல் பயிற்சி நீங்க குழந்தை பருவத்திலே வீட்டுக்கு ஒருத்தர் கத்துக்கும் போது உங்களால உங்க குடும்பம் காக்கப்படும். உங்கள் குடும்பம் காக்கப்படும் போது நாடு காக்கப்படும், உங்க கிராமம் காக்கப்படும். அப்போ நம்ம நாடு மட்டும் இல்ல, நம்ம தேசம் முழுக்க காக்கப்படும். இன்றைய மாணவர்கள் வருங்கால சமுதாயத்தின் தூண்கள். நீங்க தான் வருங்கால இந்தியாவை நீங்க நிர்ணயிக்க போறீங்க. உங்களை நம்பிதான் இந்த உலகம் இருக்கிறது. நீங்க புதிய பாரதம், புதிய பூமி படைப்பீங்களா? புதிய நாட்டை உருவாக்குவீங்களா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு குழந்தைய நம்பி இந்த உலகமே இருக்குது தம்பி. அனர்த்தம் தவிர்ப்போம். அனர்த்தத்தை கொண்டு இது அனர்த்தத்துக்கான விழிப்புணர்வு. நம் அனர்த்தத்திலிருந்து விடுபெறுவோம். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா இந்த தகவல்? இதை உங்கள் வாழ்க்கையில கடைபிடிப்பீங்களா? கடைபிடிப்பேன்றவங்க சொல்லிட்டாங்க சார். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும், சரியா? நல்லது ஒரு நிகழ்வை நம்ம நல்ல ஒரு கருத்துக்களை பகிர்மாறுவோம், முன் செல்வோம், முன்னெடுப்போம். நன்றி.